சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய தகவல், தமிழகத்தில் உள்ள என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்குமே ரூ. 4000 வெளியே இருக்கு. குட் நியூஸ் அறிவிப்பு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரும் தை மாதம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் மாதமாக இருக்கும். விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதுடன், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படாதது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில், இந்த ஆண்டு ரொக்கம் வழங்கப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூ. 2500 ரொக்கம் கொடுக்கப்பட்டது. அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கமாகும். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூ. 1000 ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கருங்கு வழங்கப்பட்டது. பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படாமல் இருந்தது பல விமர்சனங்களை எழுப்பியது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்கப்படாத ரொக்கம் தர ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூ. 5000 வழங்க மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் மகளிர் உரிமைத் தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூ. 3000 ரொக்கம் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரையுடன் முழு கரும்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 12ஆம் தேதி தொடங்கி வைத்தார். சுமார் 17 லட்சம் மகளிருக்கு இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கலை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகை 15ஆம் தேதிக்கு முன்னர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் ரூ. 3000 வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், மகளிர் உரிமைத் தொகையும் ரூ. 1000 முன்னரே வர உள்ளது. இதனால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மகளிர் உரிமைத் தொகையும் சேர்த்து ரூ. 4000 கிடைக்க உள்ளதாக பலர் ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் உள்ளனர். வரக்கூடிய 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக ஆட்சியை தக்க வச்சுக் கொள்றதுக்காக கண்டிப்பா இந்த தடவை பொங்கல் பரிசாக ரொக்கம் ரூ. 3000 பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. கூடவே ரூ. 1000 மாதம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய தொகையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மொத்தம் ரூ. 4000 வழங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்வாங்க. தை மாதம், அதாவது ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பணிகளுமே முடிவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயுமே டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு பணம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் தமிழகத்தில் உள்ள முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டை, அப்புறம் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை, அதே மாதிரி பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை, வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள், இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இலவசமாக அரிசி வாங்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்குமே இந்த ரொக்கப்பணமானது கிடைக்கும். கூடிய விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும். ஏற்கனவே அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஆலோசனை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.